ஹலோ, வெல்கம் டு குமரி கோம்லி குக்கிங். இன்னும் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த அரை கிலோ மட்டன் வந்து கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 10-15 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு கொஞ்சமாக, ஒரு 4 பச்சை மிளகாய். இதுக்கு தேவையான பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி, பட்டை, 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு. இனி குக்கரை அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில், பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாசி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி லீஃப், கொஞ்சமாக கறிவேப்பிலை. வெங்காயத்தை இதில் போட்டு வதக்க போகிறோம். பாதி இதில் வதக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்து இதில் போட்டுடலாம். மட்டன் கிரேவி என்ன தான் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக சாப்பிட சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்பு, நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் இதில் போட்டு, ஒரு பெரிய தக்காளி இதையும் இதில் போட்டு, வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிடலாம். அப்போ கொஞ்சம் நல்லா வேகும். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சதை போட்டுருக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் புதினா போட்டு இன்னும் வசக்கிடு. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாதியை வந்து எடுத்து நல்லா அரைச்செடுத்தது. இனி வந்து இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்து கொஞ்ச நேரம் கூட வதக்கிடலாம். தேவையான மசாலா போடும். 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி. இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லி. இதையும் போட்டு நல்லா வதக்கிடும். இது வந்து மல்லி மிளகு 2யுமே வீட்டிலே நல்லா வறுத்து பவுடர் பண்ணினது. அதனால் அவ்வளோ வதக்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இனி வந்து மட்டனை இதில் போட்டு மசாலா பிடிக்க வேண்டி 5 நிமிஷம் வதக்கிடும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடும், கரம் மசாலா இதுவும் வீட்டிலே பவுடர் பண்ணினது. எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து போட்டு பவுடர் பண்ணினது. நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இனி 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருவோம். அதுக்கப்புறமா வெயிட்டு போட்டு வேக விடலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5 விசில் வேக வச்சிடலாம். நார்மல் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வேக விட்டு குக்கரை மூடி போட்டு 5 விசில் வேக விட்டுடலாம். இப்போ வந்து சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயாச்சு. ஸ்பைஸியாக நல்ல சூப்பரான மட்டன் கிரேவி. இது ஒயிட் ரைஸு கூட
இட்லி தோசை ஆப்பம் கூட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.